எக்ஸைஸ் 3.6ல 2.1 இப்போ சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. கீழே இருக்கிற இந்த 2 ஃப்ராக்ஷன்லையும் கீழே இருக்கிற டினாமினேட்டர் பாருங்கள், ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ மேலே இருக்கிறத நம்ம டேரெக்டாக ஆடோ சப்ராக்ஷனோ பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 2x + 1 இன்ட்டு x - 2 மைனஸ் 2x² மைனஸ் 5x + 2 ஹோல் டிவைடட் பை x - 4. இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x 2x² மைனஸ் 4x x - 2 இல்லையா, ப்ளஸ் x - 2 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x² ப்ளஸ் 5x - 2 ஹோல் டிவைடட் பை x - 4. இப்போ பாருங்கள், இந்த x²எல்லாம் இந்த இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா, x² கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் என்ன ஆகுது பாருங்கள், மைனஸ் 4x இது வந்து 2x எழுதிக்கலாம், எக்ஸ்லாம் தனியாக. மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 5x அப்புறம் மைனஸ் 4 டிவைடட் பை x - 4 வச்சுங்களா. என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், இதை திரும்ப சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா. மைனஸ் 5x இது தப்பாக எழுதிட்டேன். அப்போது 6x மைனஸ் 4x ப்ளஸ் 6x மைனஸ் 4 டிவைடட் பை x - 4 கழிச்சுனா 2x மைனஸ் 4 டிவைடட் பை x - 4 ஆச்சுங்களா. ஏன்னா இது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. 6ல் 4 போச்சுன்னா 2 வெளியே காமனாக எடுத்தால் 2 இன்ட்டு x - 2 டிவைடட் பை x - 2 காமனாக வெளியே எடுத்ததால எக்ஸு 2 இன்ட்டு x - 2 டிவைடட் பை x - 4 ஆயிடுச்சு. இப்போது எக்ஸசைஸ் 3.6ல் 2.2 நான் பாருங்கள், 4x டிவைடட் பை x + 1 x - 1 மைனஸ் x + 1 டிவைடட் பை x - 1. இங்கே பாருங்கள், ரெண்டு நம்பர் இருக்குது, x - 1 x + 1. அப்போ நான் இது ரெண்டையும் எல்சிஎம் எடுத்தேன்னா அதே நம்பர் தான் கிடைக்கும் எனக்கு. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை x + 1 x - 1 மட்டும் டிவைட் பண்ண போகிறோம். ஒரு ஃப்ராக்ஷனையும் ஒரு டேர்மையும் பண்ணால் என்ன பண்ண பாருங்கள், x + 1 இன்ட்டு x - 1 டிவைடட் பை x + 1 x - 1 இன்ட்டு 4x பை x + 1 x - 1 மைனஸ் இதுலேயே மட்டும் டிவைட் பண்ணோம் இல்லையா, x + 1 x - 1 x + 1 x - 1 இன்ட்டு x + 1 x - 1 பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் என்ன ஆகுது பாருங்கள், 4. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் எல்சிஎம் எடுத்ததெல்லாம். மேலே இருக்குது பாருங்கள், 4x மைனஸ் x + 1 இதுவும் x + 1 டிவைடட் பை x + 1 இது x - 1 சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், 4x இது என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் x + 1 இதுவும் x + 1 அப்படின்னா என்ன ஆகிடும், x² a + b தான் இல்லையா, x² அப்புறம் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 அப்போது x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அப்போ x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 சரிங்களா. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x + 1 இது x - 1 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் வரும் பாருங்கள், 4x மைனஸ் x² ப்ளஸ் மைனஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை x + 1 x - 1. இப்போ இது கேன்சல் ஆகிடும் இல்லையா. கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்ன பாருங்கள், மைனஸ் x² அப்புறம் ப்ளஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை x + 1 x - 1 ஓகேங்களா.
இப்போ நான் மைனஸ் வெளியே எடுக்கிறேன். இதுலேருந்து மைனஸ் வெளியே எடுத்தா என்ன வரும்? மைனஸ் மட்டும் வெளியே எடுத்தேன்னா மைனஸ் ஒன்று வெளியே எடுத்தோன்னு வச்சுங்க. எடுத்துகிட்டா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்புறம் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ இதுவாக என்னவா மாறும்? இது என்னவா மாறும்? இது 2 ஃபேக்டர்ஸாக மாற்றணும் இல்லையா? இது 2 ஃபேக்டர்ஸாக மாற்றினா என்னவா மாற்றலாம்? மைனஸ் 1 வெளியே காமனாக எடுத்துகிட்டு இது எக்ஸ் ப்ளஸ்ஸு இதுவும் எக்ஸ் மைனஸ் 1 தான் இல்லையா? ரெண்டுமே எக்ஸ் மைனஸ் 1, இதுவும் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்குதா பாருங்கள், மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். இது எப்படி எழுத முடியாது இல்லையா? எதனா அசிங்கமாகுது இல்லையா? அதை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் எக்ஸ்னு எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதலாம். அவ்வளோதான் சார். தேங்க்யூ.